பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை நாயகனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 24:14 இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன், ஆமேன். நம்முடைய நம்பிக்கை நாயகனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட இந்த இடத்திலே தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனை எங்களுக்கு இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, ஒரு கட்டமைப்பை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக, அவரால் மாத்திரம் எங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் ஒரு தகப்பனிடத்திலே போனால் எங்களுடைய தேவைகளை நாங்கள் எப்படி மாம்சமான தகப்பனிடத்திலே கேட்டுக்கொள்கிறோமோ, என்ன பிளஸிங் இருக்கிறதோ, என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அந்த அரவணைப்பு எங்களுடைய பரலோக தகப்பனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும்படியாக இந்த காலை வேளையில் கூட எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்போமாம். சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு சலாக்கியை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்தை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துல வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு விடுதலை கொடுங்க. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திருக்கும் ஆண்டவரே தகப்பனே. நீர் மாத்திரம் ஆண்டவரை தகப்பனே நம்பப்படத்தக்கவர். ஆண்டவரை தகப்பனே, நம்பிக்கை நாயகனை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரை தகப்பனே. ஆண்டவரை, யாரும் இந்த இடத்தை விட்டு வெறுமனையாய் போகாதபடிக்கு உமது ஆவியினாலே நிரப்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. எங்கள் சோர்வுகளை எடுத்து போடுங்க. எங்களுக்குள்ள ஒரு கட்டவிழ்ப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு இருக்கிற சிந்தனைகள், மாம்சமான சிந்தனைகளை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவன் இந்த இடத்துல அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் நாங்கள் உம்மை ஆராதிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. தேவனே, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க தகப்பனே. எங்கள் கவலைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. எங்கள் வேதனைகளை மாற்றி போடுங்க ராஜா. மாம்சமான சிந்தனைகள் ஒளிந்து போகட்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு ஆண்டவர் தகப்பனே எந்த விதத்தில் தடைப்படாதபடிக்கு பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த இடத்துல மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, மனம் இறங்குங்க ராஜா. தேவனே, எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவர் தகப்பனே. ஒரு அசைவாடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. கர்த்தர் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் மாத்திரம் எங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை நாயகனை நாடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. சொல்லுங்க, வெறுமனையாய் கேட்காதீங்க. இந்த இடத்துல தேவன் மாத்திரம் மக்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆராதிப்பேன் நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவேன் நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் அசையாத கோட்டையே, எந்தன் வாழ்வில் அசையாத கண்மலையே, கோட்டையே, உம்மையே நம்புவேன், உம்மையாய் ஆராதிப்பேன். விடாதீங்க, சொல்லுங்க. நீங்க நம்பினவங்க
உங்களை கைவிட்டிருக்கலாம், பெற்ற தாய் உங்களை கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், இந்த வேளையில் கூட உங்களை வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள் நான் கைவிட்டிருக்கலாம், ப்ராமிஸ் பண்ணவங்க கைவிட்டிருக்கலாம். என் தேவன் என்றைக்கும் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். அவர் தான் நம்பிக்கை நாயகன். அவரை நீங்கள் விசுவாசிங்க. இந்த கால வேளையிலும் கூட உங்களுக்கு விடுதலை தர, உங்களை பலப்படுத்த அவரால் மாத்திர முடியும் என்று நீங்க விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பிக்கை நாயகன் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நம்பிடுவே நான் உம்மையே. நம்பிக்கை நாயகன் நீரே, நம்பிடுவே நான் உம்மையே. எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. சொல்லுங்க, எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே, ஜோதியே. உம்மையே நம்புவே, உம்மையாய் ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நம்புவே, உம்மையாய் ஆராதிப்பேன். நம்பிக்கை நாயகன் நீரே. விடாதீங்க, சோத்திரம் செலுத்துங்க, அவரை மாத்திரம் நம்புங்க. அவர் உங்களை கட்டவிழ்ப்பு தர வல்லவராக இருக்கிற இந்த வேளையிலும் கூட கெஞ்சி கேளுங்க. ஆமென் ராஜா, நீர் மாத்திரம் நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கிறீர் தகப்பனே. நான் உம்மையே உந்தன் வாழ்வை சூழ்ந்து நிற்கும் கேடகமே, தோகமே. எந்தன் வாழ்வை சூழ்ந்து நிற்கும் கேடகமே, தோகமே. உம்மையே விடாதீங்க. சொல்லுங்க, இந்த கால வேளையில ஒரு சோகத்தோடு ஒரு வேதனையோடு வந்திருக்கிறீங்கன்னா தேவன் கட்டவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். මේ උදේ වෙලාවේ ඔයා සෝගයෙන් වේදනාවෙන් මෙතන ඇවිල්ලා ඉන්නවනම් දෙවියන් වහන්සේ විතරයි ඔයාට රිලීස් එකක් දෙන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ විතරයි ඔයාට අත දෙන්නේ, ආදර දෙන්නේ. එයා විශ්වාස කරන්න. ඔයා කඳුලෙන් කියන්න දෙවියන් වහන්සේ මට ජීවිතෙන් සමාදානයක් දෙන්න කියලා ඔයා කියන්න. මෙතන දෙවියන් වහන්සේ ඔයා වෙනුවෙන් මෙතන ඇවිදිනවා. ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுங்க, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே.
நாயகன் நீரே, ஆராதனை வேண்டடும் நீரே, ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டடும் நீரே, ஆயுள் முடியும் வரை ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. எப்போது வருவீங்க ராஜா? ஆண்டவரே, இந்த சபையிலே வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய முடிவில்லா ராஜ்யத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. மறுபடியும் முடிவில்லா ராஜ்யம் ஆண்டவரே, இந்த முடிவில்லா ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல சபையை நிரப்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வருவேன் ஆண்டவரே, முடிவில்லாத ராஜ்யத்தை அருள நீங்க மீண்டும் வருவேன்னு சொன்னீங்க ராஜா. நீங்க எப்போது வருவீங்க ராஜா? எப்ப வருவீங்க ராஜா? எப்ப எங்களை நிரப்புவீங்க ராஜா? எப்ப எங்களுக்கு கட்டவிழ்ப்பை கொடுப்பீங்க ராஜான்னு சொல்லி நீங்க இந்த காலை வேளையில சொல்வீங்களா? கர்த்தர் எங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த கால வேளையிலும் கூட இந்த சபையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். மே சுப වෙලාවේ දෙවියන් වහන්සේව බලන්න යාගාව ආදරෙන් ආපු ඔබ සැමට මේ වන්දනා කරනවා. දෙවියන් වහන්සේ ඔබට ජීවිතේ ඔයාට ඕන සමාදානයක් දෙන්න එයා තමයි පුළුවන්. එයාට තමයි පුළුවන් වෙන්නේ. நாங்கள் இன்றைக்கு சாலோம் இன்டர்நேஷனல் சபை இந்தியில் ஆங்கிலத்தில் பல பாஷைகளில் நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை ஸ்ரீலங்கன் சிங்கள லாங்குவேஜில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது ஒன்றுமல்ல, எல் எலோகே எல் எலோகே உம்மை துதிப்பேன் என்பதை எல் எலோகே எல் எலோகே ஸ்துதிகரமின் ஒரே ஒரு சொல்லுதான். சொல்ல முடியுமா எல்லாரும்? ஸ்துதிகரமின் எல் எலோகே எல் எலோகே ஸ்துதிகரமின். ஒரு கஷ்டமான வார்த்தை இல்லை. சிங்கள சகோதரிகளும் இருக்கிறபடியால் நாங்கள் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க, ஆராதனை வாய்ப்பை கொடுக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவங்க ஆராதிப்பாங்க, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஆராதிப்போம். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க? சங்கீதம் 9:18 இப்படி சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்பிக்கையை குறித்து வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீங்கள் நினைச்சிருக்கலாம் நாங்கள் மறக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி. அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதனாவின் மா மெத்தன ஆவே ගැලපුණු මා වෙට ඔබ ආවේ. වේදනාවින් මා මෙතන ආවේ. ගැලපුණු මා වෙට ඔබ ආවේ. මිනිසුනේ මට වද දුන්නේ, ඔබ විතරයි මට අත දුන්නේ.
මෙතන ඔයාට ගොඩක් කට්ටිය කරදර දෙන්න තිබුණා. කරදර දෙන්න ඇති, වද දෙන්න ඇති. ඒ වුණාට දෙවියන් වහන්සේ ඔයාට අත දෙන්න. ආමෙන්. மனிதர்களோ உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளை நாங்கள் சொல்ல போகிறோம், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பாடுவோம். அந்த காலை வேளையில் கூட விசுவாசத்தோடு சொல்லுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்தேன். இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு தந்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர்.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான், நீர் ஒருவர்தானே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர்தானே உண்மையுள்ளவர், நீர் ஒருவர்தானே பொய் சொல்லிட நீர் மனிதனல், மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, வேகமோ தொடங்கினதே, எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, வேகமோ தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. விடாதீங்க, சொல்லுங்க ஆமென். எல்சடாய் 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 சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரம். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. நம்பிக்கையோடு சொல்லுங்க, எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. விடாதீங்க, யெகோவா தேவனே கூப்பிடுங்க அந்த ஆண்டவரே. நீர் எல்சடாய், நீர் யெகோவா. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுங்க, அந்த ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. நிரப்புங்க 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 எல்சடாய் என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனம் முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவமே செய்பவரே.
சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, என்னை பெருக செய்பவரே, யெகோவா தேவனே. விடாதீங்க, சொல்லுங்க, எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, Heavenly Father, Lord, we want to thank you. We worship you and we praise your holy name this morning. Come on, let's open our mouth and just say, thank you, Jesus. Thank you for this time that you have given us, Lord. Thank you for this moment that you have given us. We surrender our lives to you, Lord Jesus. We give you all the glory this morning time. We give you all the praise this morning time. We want to thank you that your presence is here with us, Lord Jesus. Even as we worship you this morning, we just want to surrender our lives and say, God, you are great, and that you do miracles so great. We want to thank you, Lord Jesus. We want to thank you, Jesus, that you are worthy in this place, that you are magnified in this place, that you are glorified in this place. Even as we continue to worship and praise God this morning time, I just want to invite you to take a few minutes to just close your eyes and raise your hand and say, Lord, I just want to surrender my life to you this morning. Thank you for your presence. Thank you for your glory that is working in my life. Thank you for your grace that is working in my life, Lord Jesus. That without you, that where will I be, Lord? And where will we be if it's not for your grace, if it's not for your mercy this morning time? Even as you are raising your hand, I just want to invite you to say, God, I want you to work in my life this morning. I want you to work in my life this morning, Lord Jesus. If it's not you, it's nobody else who can work in my life, Lord. We want to thank you. We want to worship you. We want to praise you this morning time. Somebody open your mouth and say, thank you, Jesus. Thank you for your presence. Thank you for your glory. Thank you for your anointing this morning time. Thank you that you are speaking to me this morning time. Even though I am going through many difficult things, that your presence has not left me. I thank you for that, Lord. Thank you, Lord Jesus, that even though I have made some wrong choices in my life, that you are still with me, that you are still loving me and guiding me this morning time. What a privilege, Lord, it is to worship you and to praise you. Somebody say, amen, Lord Jesus. We want to thank you, Lord.
deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. How many of you believe this morning time that even as you worship him, let his presence take control over your life this morning? As we lift your holy name, you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are, we say, we worship you, Jesus. There is nobody else. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. All my life you have been faithful. All my life you have been so, so good. Oh, with every breath that I am able, I will sing of the goodness of God. All my life we say, all my life you have been free. Oh, all my life, Lord, all my life you have been so good. Oh, with every breath that I am able, I will sing of the goodness of God. Come on and raise your hand and say, your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. We say, your goodness is running after, it's running after. Thank you for your goodness. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. All my life you have been faithful. All my life so, so good. How
many of you can say that with every breath that I declare? Oh, I will sing of the goodness of God. All my life you have been, all my life you have been. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. Dear church, what a privilege it is to know that the maker of all universe, the creator of all heavens, today is thinking about you and is mindful about you. That all your life he's been faithful. What a privilege and honor it is to worship this amazing God. Amen. So even as we sing this line one more time, I just invite you to worship with me and say, thank you, Lord, for your faithfulness and for your goodness. All my life you have been faithful. Come on and raise your hand and say, all my life you have been faithful. With every breath that I am able, I will sing of the goodness of God. All my life you have been, Lord. All my life oh, we say, all my life you have been so keeper, light in the darkness, my God. That is who you are. We believe this morning and we declare and say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. Waymaker in this place. Somebody say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. Can we raise our hand and say, Waymaker, Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. Oh, that is who you are. 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 We say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Somebody believes this morning, come on and say, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Oh, this month of August, you are Lord, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. One last time we declare and say, Waymaker,
Waymaker, miracle worker, promise keeper. Oh, that is who you are. Let's put our hands together and worship Jesus this morning time. Come on, somebody open your mouth and say, we worship you, we worship you, we worship you, we worship you. We worship you, Lord, this morning time. You alone deserve all the glory and all the honor and all the praise. You are Jehovah Jireh. You are Jehovah Rapha. You are El Shaddai. You are Nissi, Lord Jesus. You are Adonai. You are Lord Jesus. We worship you. We worship you. You are King of Kings and Lord of Lords this morning time. Somebody open your mouth and worship God this morning, because I believe even as you worship that every power of the enemy that is over your life this morning is breaking in the mighty name of Jesus. I declare a victory this morning. I declare a victory this morning. Open your mouth and start worshiping. Start worshiping in your job, in your business, in your families, in your relationships. Lord, let your blood work in this place, Lord. We worship you, we worship you, we worship you. We worship you this morning time. We praise you this morning time. Don't wait for somebody next to you. Come on and raise your hand and say, Lord, I declare the victory over my life, Lord. Over my life, I declare the victory of Jesus. For God has not given you the spirit of fear, but has given you sound mind. Amen. Lord, we want to thank you for the victory that you have given us. Somebody open your mouth and say victory. Come on and open your mouth and say victory. There is victory in the blood of Jesus. There's freedom in the blood of Jesus. There's anointing in the blood of Jesus. That this morning time, if you want God to touch your life, somebody open your mouth and say, God, I invite you this morning. We speak victory over every situation over our life. Through Jesus, you and me are more than conquerors. Amen. How many of you believe that this morning time? Come on and put your hand on your head and say, Lord, thank you for your victory over my family, over my life. Maybe I don't see it today, but I believe that God, that you are working in my life in a mighty way. You are healing certain things in my life, certain brokenness in my life. You are healing it this morning. Certain things that were destroyed and broken, God, you are restoring it. Because you are a potter in my life, Lord. You are preparing me into a new vessel this morning. Thank you, Jesus, that this month of August, God, that you are using it as a time of healing in my family, in my life, in my ministry, in my home, in my business, in my job. Somebody open your mouth and say healing this morning time. Oh yes, Jesus. We declare a healing in our relationships this morning. Don't wait for anybody next to you. Raise your hand and say healing in the name of Jesus. Healing in the name of Jesus. We believe it, Lord. We believe it this morning time. We have believed so many negative things in our life. Why don't we believe that God is going to give you a healing this morning time? Thank you, Jesus. Maybe even if I don't experience it today, I know that the work has already begun in my life. Thank you for your healing. Thank you for your grace. In the precious name of Jesus we pray. Somebody say amen and amen. Hallelujah, Jesus. Hallelujah. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். கர்த்தரின் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். Amen. Hallelujah. Hallelujah. I want to just take the Psalms 118, 14 and 15 for the betterment of people who can speak in English. Just open it and open your mouth and read and declare it. Amen.
Psalm 118 verse 14 and 15. Hallelujah. எல்லோரும் சேர்ந்து வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம். Amen. Hallelujah. Hallelujah. He is our strength. The Lord is my strength. He is your strength. Hallelujah. Today morning the Lord is saying, I'm your strength. I'm your song. Amen. Hallelujah. He is your salvation. Hallelujah. எல்லாரும் ஒன்னாக வாய்களை திறந்து அறிக்கை என்று சொல்லுவோம். Let's declare it. Let's declare it in the name of Jesus Christ. Open your mouth and declare it. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். Hallelujah. The voice of rejoicing salvation is in the tent of the righteousness. The right hand of the Lord does valiantly. Amen. Hallelujah. Today morning, you're not a defeated person. You're a person who's been guided by the presence of God, that He will fight the battle for you. Amen. Hallelujah. Hallelujah. All that you have to do is rejoice. Rejoice. Rejoice in the presence. Rejoice in the salvation. Amen. கம்பீர சத்தம், கம்பீர சத்தம். நீதிமானின் கூடாரத்தில், உன்னுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கர்த்தர் மகிமையின் பிரசன்னத்தோடு, ஹalleluya, அற்புதத்தோடு நடத்துகிறவர். ஹalleluya. ஹalleluya. Amen. Hallelujah. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? Hallelujah. சங்கீதம் 1:3 சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அவன் சொல்லுவன், நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்னுடைய நேரத்தின் காலத்திலே நான் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். Amen. I want you to open your mouth and declare it. Put your name, put yourself. Hallelujah. Amen. Remove the word "he" and say, I shall be like a tree planted by the river of water that brings forth its fruit in the season. Amen. You're going to bring forth the fruit in the season. Amen. Because you have been planted by the running river, whose leaves also shall not wither, and whatever he does shall prosper. Amen. Are you sleeping? Are you sleeping? Are you not rejoicing for the promised word what God has given you? And where is the sound? Hallelujah. Make it a joyful sound. Shout and declare it. Hallelujah. உரத்த சத்தத்தோடு சந்தோஷத்தோடும். நீங்க யாரா? நீ வெறுமையான மரம், ஆர்டினரி பர்சன் இல்ல. மரம், நீரண்டை நடப்பட்ட மரம், கனிகளை கொடுக்கும் மரம். Hallelujah. இலை உதிராது இருக்கும் மரம். Hallelujah. செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னுடைய பலன் இல்ல, கர்த்தருடைய பலன். இந்த கரத்துல கர்த்தருடைய, it's not my hand, it's the hand of the Lord. Hallelujah. It's united by the hand of the Lord. The presence of Holy Spirit will help me to be a victorious person. I will prosper. Hallelujah. உட்காருவோமாக. Hallelujah. I welcome you all in the mighty name of the resurrected Savior, Jesus Christ. Amen. Hallelujah. உயிர் தெழுந்த ராஜாதி ராஜன் இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. உயிர் தெழுந்த ராஜனுக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? போதாது, தட்டிய 2-3 கரங்களுக்கு நன்றி, தட்டிய 4 கரங்களுக்கு நன்றி, தட்டிய 5 கரங்களுக்கு மட்டும் நன்றி. மற்ற கரங்களா தட்டல. I'm not seeing the hands. All the hands is clapping. You have to clap and rejoice in the presence of Lord. Church,
Awake and rejoice in the presence of God. You are in a place where nobody had the privilege to stand. தேவனுடைய சமூகம், ஹalleluya, கர்த்தருடைய சமூகம், நீங்கள் இருக்கும் இடம் தேவனுடைய சமூகம் நிறைந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். ஹalleluya. இந்த கால வேளையில நீங்கள் எல்லாம் யாரு? You are a blessed people. You are a blessed people. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. ஏன்னா தேவ சமூகத்துல தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நிக்கிறீங்க. நீங்கள் கேட்பதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. நீங்கள் கேட்பதெல்லாம் வாய்க்கும் விசுவாசத்தோட. ஹalleluya. சொன்ன 1-2 கரங்களுக்கு ஆசீர்வாதம், 2-3 கரங்களுக்கு தான் ஆசீர்வாதம், 4-5 கரங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பின்னாடியே தள்ளி விட்டாதான் ஓடுது வண்டி. Hallelujah. I want to always bubble and make a noise in the presence of God. Hallelujah. That shows you are alive. Amen. The way you shout and rejoice in the presence of God, somebody should be disturbed. Amen. Hallelujah. Hallelujah. சத்துரு பயந்து ஓடணும். Hallelujah. என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓடணும். The enemy should run. He should not know what is happening. Hallelujah. Today is the day that the Lord has made. Today is the day you have to be rejoice in His presence. இந்த நாள் தேவனால் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள். களி கூர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக களி கூர்ந்து காத்திருந்து பலன் அடையணும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில கழுகுகளை போல பறக்கணும்னு ஆசை? ஹalleluya. 10 கரங்களுக்கு நன்றி. உயர்த்திய 10 கரங்கள் ஒண்டி தான் பறக்க போகுது. The hand which is lifted, only 10 hands going to be flying like a eagle. Amen. Hallelujah. 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 You're going to be flying like an eagle because you're going to be in the presence of God. The word of God is going to bring the fire, and the word of God is going to lift you up, and you're going to fly high. The eagle only stretches wings. The wind will take it and it will glide in the wing. Today morning, hallelujah, be ready to receive the Holy Spirit wind. Hallelujah. You're going to fly in that wind. Hallelujah. Hallelujah. சங்கீதம் எரேமியா 33:3 என்ன போட்டிருக்கு? Can you put that one please? Jeremiah 33:3. Hallelujah. Amen. What it says. What it says. Amen. எட்டாதுமான அறியாதுமான. Today is going to do it. How many of you believe that? Hallelujah. Your situation is going to change. Amen. Hallelujah. Your circumstances is going to change. Hallelujah. Because the word of God is going to do a mighty miracle in the situation. Hallelujah. Church, be rejoiced. Hallelujah. Be happy. The one who's with you is greater than the person is outside the world. Outside. Amen. உனக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர். Amen. Hallelujah. நேராக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். இந்த காலை வேளையில நமது மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கும் அன்பு போதகரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Hallelujah. Praise be to God. இறங்கி வல்லமையாக வழி நடத்தட்டும். ஆமென். எல்லோரும் என்னோடு கூட இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. லெட் அஸ் டேக் an oath. இந்த ஷலோம் திருச்சபையில தான் எனக்கு வேத வார்த்தை போதிக்கப்படுவதனாலும்
And because here only I feel the presence of Christ Jesus, this is my holy grounds. Therefore, I'll stand shoulder to shoulder with my pastor, strengthen his hands to expand and multiply this church. In Jesus' name, I declare this. Amen. எப்போதும் போல இந்த நற்செய்தியும் எனது அன்பு சகோதரி சுகந்தி அவர்களின் சுகந்தமான நினைவுகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். Let us pray. O gracious and loving Father, you are a great and mighty God. Father God, this morning I beseech you, as you opened the minds to the understanding, to comprehend the scriptures of your apostles, which is recorded in Luke 24:45. Please open every one of our hearts and minds and souls to understand and comprehend your scriptures that spoken this morning by your Holy Spirit. Amen. In Jesus' name I declare this. Amen. போன தடவை நான் பேசும்பொழுது ஒன்று, the Lord our God, He is raising up our pastor to be an anointed prophet. And I shared with you some of the instances during which, about which his prophecy had come true in my life. I was thanking you for that. At the end of my message last time, pastor came on stage. இப்போ pastor சொன்னாங்க, பாஸ்டரை நான் ஒரு வறண்ட காய்ந்த நிலத்துக்கு முடியல பார்க்குறேன். ஆனால் பாஸ்டர் அங்கே போன உடனே அவரை சுற்றி செழிப்பான பசுமையான விஷயங்கள் எழுப்பப்படுகின்றன அப்படின்னு சொன்னார். That prophecy came true in Sri Lanka. We just returned from Sri Lanka 3 days ago. Groups and groups, hundreds and hundreds of villagers came to us, listened to the word of God, asked me so many questions, filled their hunger, quenched their thirst, and hundreds of them, not one or two. Hallelujah. Clap your hands and glorify Jesus. Amen. Thank you very much, Pastor. You are indeed a great and mighty prophet in the coming days. Amen. Hallelujah. In Jesus' name, we declare this. Amen. இப்போ ஆவியானவர் நம்ம கூட பேச போகும் நற்செய்தி உங்கள் ஒவ்வொருக்கும் பிரத்யேகமானது. அதே சமயத்தில் இந்த திருச்சபைக்கும் மொத்தமான ஒரு மெசேஜ். The message, the Spirit of the Lord is going to speak just now, is for each of you personally and individually, but at the same time is for the church as a whole. Amen. ஏனென்றால் உங்களுடன் நான் பல வருடங்கள் இணைந்திருக்கிறேன். I've been with you, having a wonderful, fragrant fellowship for many, many years now. And I've known, I've noted, and I've seen through my spiritual life that some of you receive the word of God with total and absolute faith. And you are blessed with the favors and miracles of God, because the word of God is the seed that's sown in you, as spoken in Mark 4:20. You reap 30 போகம் 60 போகம் 100 போகம் அறுவடை செய்கிறீங்க நீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலர் பலர் இருக்கலாம், உங்களுக்குரிய சவால்களுக்கு மத்தியில் வரீங்க. உங்களுடைய சோதனைகளிலும்
உங்களுடைய பிரச்சனைகளிலும் உங்களுடைய கவனம் முழுமையாக ஈர்க்கப்பட்டிருக்கிறது. You are focused towards your challenges, your issues, your concerns. Therefore, just as Jesus said in Mark 4:15, as you're hearing, as you hear the word of God, Satan comes immediately. Satan does not wait. He comes immediately and picks the word and vanishes. So you are not benefited by the word of God. My humble request is today, this message, focus your entire mind, your soul, and your heart. And I'm sure, I guarantee you, I promise you, you will go out of the church a mighty, strengthened man and woman of God. Amen. Hallelujah. Praise be to God. The verse the Spirit of the Lord has given me and is going to speak to you is a mighty, awesome, and phenomenal word of God from Romans 16:20. God of peace will crush Satan under your feet. Amen. A loud amen for that. Satan is going to be crushed under your feet by God of peace. Amen. Grace of Lord Jesus Christ be with you. That is the verse. Can you imagine that? The God of peace will, definitely will crush Satan under your feet. Amen. And the theme of this message is the walls are coming down. Amen. Your Jericho walls are crushed and coming down. Amen. The walls before you, the mountains before you are coming down this morning. Amen. How many of you believe that? How many of you believe that? Amen. It is in your hearing. Jesus says in Luke 4:21, Jesus says, in your hearing, in your faith, உங்கள் விசுவாசத்தில் the scriptures are fulfilled. Amen. If you are not hearing with faith, this word will not give you enough benefit. The walls will still be in front of you, and Satan will not be crushed. For those of you who want God of peace to crush Satan under your feet, listen and hear this with your faith. Amen. Satan is a liar. Satan is a liar. But his lies are exposed now. Amen. His lies are exposed. Jesus says in John 8:44, Satan is a murderer. He's a liar and father of lies. And John calls him in Revelation 12:9. John says he's a dragon, a serpent, a deceiver of the entire world. Satan is a deceiver. He's a discourager. He's a divider. He's a tempter. He's a liar. He's a schemer. How many of you believe that? இது யார் உண்மையாக நம்புறீங்க? உங்கள் நம்பிக்கையில் தான் உங்களுடைய பலமும் உங்களுடைய வல்லமே இருக்கிறது. சேட்டனை வந்து சாதாரணமாக நினச்சிங்கன்னா அடுத்த கணம் உங்கள் வாழ்க்கை மாறி போயிடும். பல பேர் நினச்சி கொண்டிருக்காங்க சேட்டன் நம்ம பக்கத்தில் நிற்கிறான்னு, சேட்டன் நம்ம முன்னாடி வந்துருக்கான்னு நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க சேட்டன் நமக்கு தெரிந்தவங்க இருக்காங்க. Some of friends, some of our family members are possessed by Satan. That's what many believe. But beware, my brothers and sisters, beware. Satan might be in you. If you give a chance, if you give even a microscopic chance, Satan will come over you. Our only confidence, our only power, our only hope is Jesus and the Word of God. Amen. Jesus is the Word of God. Amen. You, those who believe, நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம் அதன் பலனும்
அதன் ஆசீர்வாதமும். You are of God. Little children, you are of God. And therefore, you overcome them. Overcome them யாரு? Satan and the evil forces. Therefore, you overcome them because he who is in you is mightier than he is what in the world. Amen. இதை பல பேர் இந்த வசனத்தை ஏதோ படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. இது அர்த்தம் உங்களுக்கு முழுமையாக ஆழமாக புரிய வேண்டும். You must carefully, very focusedly receive this word. He who is in you, நான் அர்த்தம்னா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் வெளில நிற்கிறான். Amen. Because he is in you, he cannot get in. That's the fact of life. Because Christ Jesus is in you, he cannot get in. But if you push your Christ Jesus out by unbelief, by your sins, then Satan will not only come in, he will have a discourse set up there. He will set up a bar in your heart. It's all in your hands and in your belief. It's all in your hearing. This morning, my dear brethren, don't take Satan lightly. It is not a spiritual message. It is a physical message too. Satan is here. Satan is there. Satan is around us. Because Jesus also is there. And Jesus is in you. And as long as Jesus is in you, Satan cannot get in. He cannot touch you. But so, keep Jesus in you. And how will he do that? How will he do? How will he keep Jesus in you? By filling up your heart, your soul, and your mind with his word, the word of God. Amen. Hallelujah. The word says in 2 Corinthians chapter 10, verse 4, the weapons we have power, have divine power to demolish strongholds. Amen. யாராவது தமிழில் படிங்க. 2 கொரிந்தியர். போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எவற்றை நிர்மூலமாக்குறதுக்கு? அரண்களை, சாத்தானுடைய அரண்களை, the strongholds of Satan, the power we have. Amen. The power we have can destroy, can demolish, Satan's strongholds. அவங்க சுற்றி ஒரு அரண் எழுப்பியிருக்கான். ஆனால் அந்த அரணின் மதில்கள், சுவர்கள் வீழ்ந்து விடுகின்றன, வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. Amen. The walls are coming down. The walls which Satan has built up as strongholds are coming down this morning in your hearing. Amen. In your belief. Amen. Today you are going to be a strong man, powered, empowered in the power and might of God. Amen. There are 3 things that Satan cannot play with. Of course, yes, we are not, our battle, our war is not waged or battle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of darkness. அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் அவனுடைய காரியங்களை நம்மால் உணர முடியும், நம்மால் அதை அனுபவிக்க முடியும், அவன் நம்மை வீழ்த்த முடியும். Because he is not a seen enemy, but with the power of God, with the armor of God in you, which you wear, you can defeat Satan and you can make him flee from you. Amen. There are 3 things. Shield of faith, number 1. Sword of the Spirit, which is the word of God. Word of Spirit na, that's the word of God. Said in Ephesians 6:16 and 17. And the last one, the power. Power என்ன power? Power of prayer. Shield of faith, sword of Spirit, which is the word of God, and your power of prayer. In the name of Jesus சொல்லி பாருங்க. Hallelujah. In the name of Jesus. பூத கடையில் வச்சு தான் கேட்பாங்க.
You will not see him in microscope only. If you say, in the name of Jesus, that name has power. Amen. இயேசுவின் ரத்தமே ஜெயம், அவர் வார்த்தையே ஜெயம். Amen. Today, this morning, the walls are demolished. Satan is under your feet now. Amen. அது நல்லா ஞாபகம். சேட்டன் மேலே இல்லை, சைட்டில் இல்லை, சுற்றி இல்லை. நீங்கள் வரும்பொழுது, இந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது, சேட்டன் உங்கள் பக்கத்தில் இருந்தான், உங்களுக்கு எதிரில் இருந்தான், உங்களுக்கு பின்னால் இருந்தான், உங்களுக்கு மேலே இருந்தான். இப்போ கேட்குறான். சத்தமாக சொல்லுங்க, எங்கே இருக்கான்? சத்தம் அவனுக்கு கேட்கணும், சேட்டன் கேட்கணும். அவன் உங்கள் காலடியில் இருக்கிறான். அவன் சும்மா இல்லாமல் இஸ் கிரஸ்ட். ஏமேன். அசுங்கி நசுங்கி ஒழிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ரத்தம் பிரித்து அவன் இஸ் ஸ்மாஷ்ட், இஸ் demolished, இஸ் pulverized under your feet. By who? By the God of peace through you. அவர் காலடியில் சேட்டன் நசுக்கல. அவர் காலடியில் இல்லை. அது சும்மா ஒரு பார்த்தாலே போதும், சேட்டன் பொசுங்கி போயிடுவான். அவர் உங்கள் காலடியில், under your feet, he is crushed. Amen. அதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கணும். Amen. The word of God that speaks power. The word of God that speaks the power and might of the Lord should be in you and should be come out of you. Amen. You should declare. ஒவ்வொருத்தரும் சேர்த்து ஏதாவது டுடே பண்ண நினச்சானா, if your mind is disturbed, you know it is Satan. உடனே நீ என்ன பண்ணணும்? You should declare. என்ன டிக்ளேர் பண்ணணும்? எதாவது கேட்கணும்? கர்த்தரின் வார்த்தையே. Amen. You should declare the power of the word of God. சாத்தானே, என் எதிரியே, அடங்குடா, கொக்கரிக்காதே, நான் வீழ்ந்தாலும் எழுவேன். ஆமென். நான் இருளில் உட்கார்ந்து இருந்தால் என்னில் என் கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, வேத வார்த்தை. மீகா 7:8-9. The word of God from Micah. Hey Satan, enemy, shut up, calm down, don't celebrate, don't jubilate. Even if I fall, I will rise again. Amen. Even if I have to sit in darkness, my Christ Jesus is the light in my life. Amen. Hallelujah. அவரை சுற்றி get me Satan. கர்த்தர் சொன்னார் Matthew 16:23 என்ன சொன்னார்? get me பீட்டர் சொன்னாரா? பின்னால் அப்போ பேதுரு என்ன சொன்னார்? get me Satan. அந்த சத்தத்தில் கர்த்தரின் வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை ஒழிக்க வேண்டும். Like Pastor said, you must make noise in front of Satan. The noise of God your Lord. நான் கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாக சேட்டன் முன்னால் அறிக்கிட்டு பாருங்க, சேட்டன் எங்கேயோ ஓட்டிடுவான். ஜீசஸ் கர்த்தரே சொல்கிறார். Jesus says in John 8:31 and 32, if my words abide in you, if you abide in my words, என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டீங்கன்னா, you will be my disciple and you will know the truth. And the truth will what will do truth? The truth will set you free. Amen. Truth is யாரு? Truth is Jesus. The word is Jesus. The truth is Jesus. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சாட்சியத்தை நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு தருணம் என்னன்னா, I was speaking to Jesus in my heart. Jesus, it looks like you're speaking, you're doing something, but I want to know something specific. Speak to me. I'm going to ask my wife one more time to open the Bible and to read from it. And I told her, close the Bible, open and read it. And she closed the Bible. She opened and she read Jesus' words. I'm the way, I'm the truth, I'm the life. Amen. Hallelujah. இது எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னா, அவர் ட்ரூத்து, அவர் சத்தியம், அது மட்டும் இல்லை, அவர் ஜீவனமாக இருக்கிறார். When I heard the voice of Jesus saying, I am the life, I started shivering, I started sweating.
In the my cold bedroom, my wife is reading the Bible, covering herself with comforter. ஆனால் எனக்கு வேர்க்குது, நடுங்குது, விருக்குது. ஏனென்றால் அந்த சமயம் நான் தற்கொலை கூட செய்து கொள்ளலாமா என்று நினைத்து காரணம் அது. I was contemplating suicide. And Jesus' word says, I am the life. Amen. Pronounce the word of God in front of Satan. He will flee from you. There is no other word. There is no other power in earth that can defeat Satan. The word of God. Combined with your faith and your prayer. கர்த்தரே சொல்றாரு, Matthew 17:21 சொல்றாரு, these will go only by prayer and fasting. Amen. பிரேயரும் பாஸ்டிங் மூலமாக தான் யூ கேன் டிரைவ் அவே சேட்டன். அப்போ இதெல்லாம் முடியல. அவன் கேட்குறாங்க, கர்த்தரே நாங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணோமே, அவன் ஓடலையே, அவன் இன்னும் அப்படி தான் இருக்கிறான். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, faith as little as a mustard seed will move mountains. Today your mountains are moved, amen, by your faith. For those who have faith, your mountains are gone. Finished. In Jesus' name I declare this. So those of you whose faith is little, now become strong in your faith. Ephesians 6:10. எபிரேயர் 6:10 ஏதாவது படிங்க. எபிரேயர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமா, அவர் எதில் பலப்படணும்? அவரிலும். Be strong in the Lord, அவர் சத்துவத்தின் வல்லமை, and in the power of his might. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ பலமாக இருக்கும் பாருங்க. அது உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா Jesus is in you. He is in you and he is outside. Satan is outside. From the beginning, God has created you with that system. The system is Satan outside, God inside. Keep that way. Keep that way. Hold on to Jesus within your heart, soul and mind, through your faith and by memorizing the word of God, understanding the word of God, and declaring in front of Satan, get out Satan, Satan, adangada, odu. Amen. James 4:7 says, draw near to God, resist Satan, he will flee away. Amen. கர்த்தரை உங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டூல் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட், வேத வார்த்தை. அதை படிங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் படிங்க. படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதை சேர்த்து சாதனை முன்னால் அறிக்கையிடுங்க. சும்மா இருக்காதீங்க. உங்கள் ஜபத்தில் நான் ஜபிக்கும் போது ஒவ்வொரு ஜபத்திலையும் நான் ஒரு சில பல தேவ வசனத்தை கோட் பண்ணுவேன். பிகாஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட், நம்ம பாடினப்போ, இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர், இஸ் அ வே மேக்கர், இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர், இஸ் அ லைட் இன் த டார்க்னஸ், அண்ட் above all, he is a prayer answerer. Amen. Every time we pray, not exception, not here, not only now, not only then. Every time you pray, the word of God says, இதோட முடிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை. The word of God says in Isaiah 65:24, even before they call, I will answer them. While they are still praying, I will hear them. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, தமிழில் படிங்க. ஏசாயா 65:24. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு, அதாவது அவருக்கு அதுக்கு பதில் கொடுத்துருவாரு. அடுத்தது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவங்க நீங்க இன்னும் பேசி முடிக்கல, உங்க ஜபம் முடிக்கல, ஆனா அந்த அன்பான கர்த்தர், the prayer answering God, hears you and deals with you favorably and miraculously. In the name of Jesus, let us pray. Oh gracious and loving Father, you are great and mighty God. We thank you for speaking to us through the power of the Holy Spirit. Father God, bless us to possess all that you have given us, and bless us not to possess what you have not given us. Lead us mightily, quoting your words, declaring your promise in front of Satan, and boldly and directly and confidently, loudly tell Satan, get behind us, Satan. Get behind us. Don't come anywhere near us. Amen. In the name of Jesus, may miracles happen in your life.
All the challenges in front of you may vanish in the name of Jesus. Amen. Hallelujah. Shalom. Praise be to God. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Amen. Hallelujah. Praise be to God. சாத்தான் இந்த திருச்சபையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலும் இல்லை. In the name of Jesus. Amen. Hallelujah. Praise be to God. Hallelujah. What a powerful word. Amen. எத்தனை வல்லமை உள்ள வார்த்தை. Amen. எத்தனை பேரோட ஆண்டவர் என்று பேசினார். Amen. Hallelujah. Says, I just want to add, finally be strong in the Lord and in the strength of His might. Hallelujah. எபேசியர் 6:10. Amen. ஒரு வாசிங்க, கிடுகிடுன்னு வாசிங்க. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, Amen. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Amen. Hallelujah. I just want to close it with the peace be to the brethren and the love with the faith from the God the Father and the Lord Jesus Christ. Grace be with all those who love our Lord Jesus Christ with the incorruptible love. Amen. Hallelujah. What a mighty God we have. Hallelujah. அதுதான் பைபிளை படிக்கணும். Amen. Hallelujah. பைபிளை பாஸ்டர் படிக்க சொல்றாருன்னு எல்லாம் பாஸ்டர் பார்த்தா ஒளியுது. Hallelujah. Hallelujah. Read the word. You'll be a victorious person. You'll be a strongest person. Amen. Your enemy cannot come near you. உன்னுடைய சத்துரு பக்கத்தில் வர முடியாது. Hallelujah. Hallelujah. Let us all stand up and thank God for this powerful word. Amen. Hallelujah. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனோடு பேசும். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அப்பா, எனக்குள்ளே இருக்க அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமை, ஹல்லேலூயா, அந்த அப்பா அந்த விசுவாசம் குறைந்த நான் நடந்து போகும் பாதையில் ஆண்டவரே இருக்கும் அந்த ஒரு நெருக்கத்தின் நிமித்தமாக விசுவாசம் ஒருவேளை பலப்பட்டு போயிடுச்சு. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நீர் என்னோடு பேசினீர். Hallelujah. Today morning, oh God, you spoke to me. I was walking in the path in which, Lord, because of the circumstances and surroundings, oh God, of my own problems and other things, my faith has become weaker, oh God. Today morning, you spoke to me. Lord, you strengthened me, oh God. I'm coming back. I'm coming back, oh God. Clinging on to your word. I believe that the word inside me, the one who's inside me, oh God, is great and mighty. And you will fight the battle for me. You will make the way straight for me, oh God. You will make me to be a victorious person, oh God. You're my shield. You're my rock. You're my everything, oh God. Hallelujah. எல்லா துதிகான மகிமை அனைத்தும் நம்ம ஒருவருக்கே ஏறெடுக்கிற நல்லதாய் உள்ள பிதாவே. Amen. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு நீர் இடைப்பட்டதற்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தியதற்கு நன்றி ராஜா. இந்த மாதத்தில் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கி சுமந்து வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தந்ததற்கு நன்றி ராஜா. நாங்கள் ஜெயம் கொள்ளும் ஜன கூட்டமாக நடந்து செல்ல கர்த்தர் எங்களோடு நீர் வருவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா, we give every glory and honor to you, O Master. We worship you, we thank you, we glorify you, we lift your name on high, O Master. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா. எல்லாவற்றையும் துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு ஏறெடுக்கிற நல்லதாய் உள்ள என் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுன்னைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.